இவ்வளோண்டு சின்ன காசை கொடுத்த கீழே போட்டான்னா தான் வேதனை. உண்மைதான், வேற வழி இல்லம்மா, நான் ஜோம் பண்ணிக்கிறேன், அது கீழே விழாதபடி கையிலே ஒட்டி கொள்வதாக. இப்படித்தான் நினைத்து அவளிடத்துல கொடுத்து விட்டேன். இங்கே நான் நிற்கிறேன், என் கையிலே மாலையை கொடுத்தார்கள். அங்கே பெண்ணுக்கு அங்கே சேலை கட்டி கொண்டிருக்கிறார்கள். என் கையிலே மாலையை கொடுத்து போடு என்று சொல்கிறார்கள். இருதயத்தில் ஒரு பக்கம் ஒரு வேதனை இருந்தாலும் என் தேவன் என்னை வெட்கப்பட விட மாட்டார் மாத்திரம் தெரியும். நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். ஒரு மிஷனரி வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கை அல்ல. இன்றைய நினைத்திலே அநேகர் நினைக்கிறார்கள், ஊழியக்காரனாகிவிட்டால் அவனுக்கு என்னையா குறை என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களை பார்க்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறார்கள். ஆகையினால ஊழியக்காரராக இருக்கிறவர்கள் தான் வசதியாய் வாய்ப்பாய் இருக்கிறார் என்று மக்கள் நினைத்து விட்டார்கள். ஆனால் ஒரு மிஷனரியாக சுவிசேஷத்தை அறிவிக்காத பகுதிகளுக்கு செல்லுகிற ஒரு மனிதனுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அன்றைக்கு என்னை தாங்குவதற்கும் ஆட்கள் இல்லாத நாட்கள், அந்த நாட்களில் நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது நான் கொஞ்சம் தியங்குகிறேன். என்னுடைய தீர்மானங்கள் யாரிடத்திலும் என்னுடைய தேவை சொல்வதில்லை. அப்பாவிடத்தில் கேட்டிருந்தால் நிச்சயமாக அவர்கள் காசு தந்திருப்பார்கள். என்னுடைய உறவினர் அத்தனை பேர் வந்தார்கள், அவர்களிடத்தில் கேட்டிருந்தால் நிச்சயமாக அவர்கள் காசு தந்திருப்பார்கள். ஆனால் நடந்தது என்ன? கொஞ்சம் நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். நான் நிற்கும் போது எங்கள் வீட்டை விட்டு 4 வீடு தாண்டி ஒரு ரோமன் கத்தோலிக்க சகோதரி அவர்கள் வந்து, பிரதர் நீங்க இன்னைக்கே ஊருக்கு போயிடுறீங்களா, அதனால எங்க வீட்டில் வந்து கால் வச்சு ஜெபம் பண்ணிட்டு தான் போகணும்னு நிற்கிறார்கள். நான் சொன்னேன், பெண்ணுக்கு அங்கே சேலை மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், என்னை இந்த நேரத்தில் கூப்பிடுறீர்களே சகோதரியே என்று சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள், இதுதான் உங்களை பிடிக்கிறதுக்கு நேரம், இதை விட்டா இனிமே நேரம் கிடைக்காது என்று அவர்கள் வலுக்கட்டாயம் பண்ணுகிறார்கள். ஆகையினால 2 நிமிஷம் தான், 4வது வீட்டில் இருக்கிறோம், எதிர்த்த வீட்டில் இருக்கிறோம், வந்து காலை வைத்து விட்டு போருங்கள் என்று சொன்னார்கள். நான் வேறு வழி இல்லாமல் அவருடைய வற்புறுத்தலின் பேரில் நான் அங்கே போய் அவருடைய வீட்டிலே ஜெபித்து விட்டு, அவர்கள் எனக்கு கொடுத்த காணிக்கை இன்றைக்கு 2 10 ரூபாய் நோட்டு. ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்துறேன், இதுக்கு தான் இந்த அம்மா உபத்திரவம் பண்ணிச்சா என்று சொல்லி வீட்டிலே திரும்ப ஓடி வந்து மாலை போட்டு விட்டு ஒரு 10 ரூபாய் அவளுக்கும் என் மனைவிக்கும் நானும் 10 ரூபாய் கொடுத்து, அவளும் அந்த கும்பிட்டு கட்டு பணம் என்று சொல்வார்கள், அது எங்களை கட்டி வைத்திருந்தது அல்லவா, அதில் இருந்து நாங்கள் விடுதலை ஆனோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. எஸ், today the Christendom lost its power. இன்றைக்கு கிறிஸ்தவம் அதனுடைய வல்லமை இழந்ததற்கு காரணம், ஊழியர்களுக்கு இந்த சரியான சின்ன காரியம் கூட சில வேளைகளிலே தெரியாமல் இருக்கலாம், அல்லது ஊழியத்தில் ஈடுபாடு கொண்டிருக்கிற உங்களுக்கும் கூட தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கு எனக்காகவோ என்னுடைய அனுபவத்துக்காகவோ நான் அனுபவிக்க வேண்டும் என்றோ அல்ல, என் ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நான் எந்த நிலைமையிலையும் மனரம்யமாய் வாழ கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிற நல்ல பவுல்கள் நம்முடைய தேசத்தில் எழும்பித்தானாக வேண்டும். தூத்துக்குடி பட்டணத்தில் எழும்பத்தான் போகிறார்கள். நன்றாக கவனியுங்கள். ஐயா, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு என்று சொல்லுவீர்கள். இருக்கிறத அனுபவிக்க முடியாம இவன் என்னையா பெரிய பிரசங்கம் பண்ணுகிறான். எப்படியாயிலும் ஒரு சிலர் ரட்சிக்கப்படும்படியாக எல்லாருக்கும் நான் அடிமையானேன் என்று அவனால் தான் சொல்ல முடியும். ஐயா, அவனால் தான் சொல்ல முடியும். எப்படியாயிலும் ரட்சிக்கப்படும்படி வாசிக்கலாம். 9வது அதிகாரம் வாசிக்கலாம், 22வது வசனத்தை வாசிக்கலாம். 22 23. பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அது நிமித்தமே I want to be a partaker of the gospel of Jesus Christ. சுவிசேஷத்தில் பங்காளியா இருக்கிறது இருக்குன்னா கொஞ்சம் உடைமைகளை, உரிமைகளை, சில நன்மைகளை, சில இன்பங்களை விட்டு கொடுத்து தான் ஆகணும்.
பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, சுவிசேஷத்துக்கு பங்காளியா இருக்கணும்னா, நல்லா ஒலிப்பி சொல்லுங்க, சுவிசேஷத்துக்கு பங்காளியா இருக்கணும்னா கொஞ்சம் உரிமைகளை, உடைமைகளை, கொஞ்சம் இன்பங்களை விட்டு கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் கேட்குற நான் கேள்வி, மிஷினரி பெருவிழாவுக்கு வந்திருக்கிறீர்கள், சுவிசேஷத்துக்கு நீங்கள் பங்காளிகள் தானா? சுவிசேஷத்திற்கு நீங்கள் பங்காளிகள் தானா? சுவிசேஷத்திற்கு நீங்கள் பங்காளிகள் தானா? உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணம் எல்லாம், என் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணம் எல்லாம், என் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. பாடலாம். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. கவனியுங்கள், ஒரு மிஷனரியினுடைய தியாகம், தன்னை பூரணமாக அர்ப்பணித்து எல்லா சுக துக்கங்களுக்கும் அவன் விலகி நிற்கிறவன். அது அவன் தானாக ஒப்பு கொடுத்தலின் விளைவாக நடந்தது. என்னோடு பணிபுரிகிறார்கள் 2 பேர். அவர் நாசரத்தை சேர்ந்தவர், அந்த சகோதரி அவர்கள் நாகர்கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். 2 பேரும் முதுநிலை பட்டதாரிகள். அவர் ஒரு MBA படித்தவர், அவளும் MSc MPhil படித்தவள். 2 பேரும் தேவன் எங்களை அழைக்கிறார் என்று சொல்லி தங்களுடைய நல்ல நிலைமையை தள்ளிவிட்டு ஊழியத்திற்கு வந்து என்னோடு கூட கல்லூரி மாணவர்கள் மத்தியில் இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பட்னாவிலே நாங்கள் 14 யூனிவர்சிட்டியிலே, பீகாரிலேயும் காசியிலேயும் அல்லது பனாரஸ் என்று சொல்லப்படுகிற பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியிலேயும், ராஞ்சியிலேயும், அலகாபாத்திலேயும் 14 யூனிவர்சிட்டி மாணவர்கள் மத்தியிலே ஊழியத்தை நடத்தி வருகிறோம். கடந்த டிசம்பர் மாதத்தில் காசி விஸ்வவித்யாலயா என்று சொல்லுகிற பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில இதுவரைக்கும் நடக்காத முதல் கிறிஸ்துமஸ் ஆராதனை நடத்தின போது ஆவியானவர் அங்கே வந்து இறங்கி அங்கே இருக்கிறவர்களை எல்லாம் ஆட்டி வைத்தார். முதல் ஆராதனை நடத்துவதற்கு அந்த யூனிவர்சிட்டியுடைய பெர்மனன்ட் சான்சலர், வைஸ் சான்சலர் அல்ல, பெர்மனன்ட் இட்டர்னல் சான்சலர் என்று சொல்லி டாக்டர் கரண் சிங் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நின்றாரே, நிற்கிறதற்கு அவருடைய பெயர் அடிபட்டதே, அந்த கரண் சிங் அன்றைக்கு வந்திருந்தார். நமக்கு ஒரு ஹாலை ஒழுங்கு செய்திருந்தார்கள். கரண் சிங் வந்தபோது அவருக்கு அந்த ஹாலிலே விழா நடத்த வேண்டும் என்று சொன்னபோது
பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியுடைய நிர்வாகம் சொல்லிவிட்டது, இதை முன்னதாகவே கிறிஸ்தவர்களுக்கு தந்து விட்டோம், டாக்டர் கரண் சிங்க்கு தர முடியாது என்று தேவனத்திலே மகிமைப்பட்டார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? நம்ம ஊரா இருந்தா மினிஸ்டர் வந்திருக்காருன்னா உங்க ப்ரோக்ராம் எல்லாம் அவுட் ஆயிரும். அங்கே அப்படி ஆகல. முதல் தடவை கிறிஸ்துமஸை கொண்டாடினோம். அங்கே வந்திருந்த ப்ரொஃபஸர்களும் அனைவரும் ஆவியானவருடைய அசைவாடுதலை கண்டு நடுங்கி போனார்கள். அதை சொல்வதற்கு நேரமில்லை. இப்படிப்பட்ட யூனிவர்சிட்டிகளிலே ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற அந்த இடத்துல அவர்கள் வந்து இன்றைக்கு சேர்ந்த சில வருடங்களுக்கு முன்னதாக சேர்ந்தார்கள். 2 பேரும் முதுநிலை பட்டதாரிகள். தங்களுடைய படிப்பை, தங்களுடைய காரியங்களை தள்ளிவிட்டு ஆண்டவருக்காக ஓட வந்தவர்கள். அவர்களுடைய 2வது மகள், செகண்ட் டாட்டர், 2 வயதுதான் முடிந்திருந்தது. அழகாக பேசுவாள், துல்லியமாக பேசுவாள், அழகாக பேசுவாள். அவள் திடீரென்று வியாதிப்பட்டாள். 1 மாதத்திற்கு முன்னதாகத்தான் கணவனும் மனைவியும் பேசிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். என்ன பேசிக்கொண்டிருந்திருக்கிறார்கள்? அண்ணன் நம்மோடு கூட ஊழியத்திலே நடந்து வந்த பாதையை நினைத்து பார்த்தால் எத்தனை பெரிய விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறார்கள், அதனால் தான் ஆண்டவர் அண்ணனை எல்லா இடங்களிலும் உபயோகப்படுத்தினார் என்று பேசியிருக்கிறார்கள். அண்ணன் இவ்வளவு விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறார் சொல்லி நானும் என் மனைவியும் சந்தித்த அநேக காரியங்களை ஒன்று ஒன்றாக சொல்லி அவர்கள் 2 பேரும் ஆச்சரியப்பட்டு, நமக்கும் ஏராளமான ஆத்துமாக்கள் வேண்டுமென்றால் நாமும் விலைக்கிரயம் செலுத்த வேண்டியது வரலாம் என்று 1 மாதத்திற்கு முன்னதாகத்தான் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். நன்றாய் கவனிங்கள். ஒரு மிஷினருடைய பொறுப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மிஷினரி பெருவிழாவில் அப்படி பேசிக்கொண்டிருந்த அவர்கள் 2வது குழந்தை திடீரென்று காய்ச்சல் அதிகமானதினாலே அவளை டாக்டர் இடத்திலே கொண்டு போன போது அவளுடைய ஃபேமிலியை பார்க்கிற அந்த டாக்டர் சொன்னார், ஐயோ பிந்தி வந்து விட்டீர்கள், இன்னும் 2 மணி நேரம் கூட தாக்கு பிடிக்காது, வேகமாக ஓடுங்கள் எமர்ஜென்சிக்கு என்று ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு, மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு, ரோமன் கத்தோலிக் மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கே அவளுக்கு ஆக்சிஜன் கொடுக்கப்பட்டது. நிமோனியா என்று சொன்னார்கள். பிள்ளையினுடைய கடைசி மூச்சு வந்து அவள் கோமாவிலே போய்விட்டாள். நினைவு இல்லாதவளாக மாறிவிட்டாள். கணவனும் மனைவியும் பிள்ளையை வைத்துக்கொண்டு அங்கே ஜெபிக்கிறார்கள். ஆண்டவர் அவர்கள் 2 பேரும் பேசின காரியத்தை நினைவுபடுத்துகிறார். விலைக்கரையும் செலுத்தாமல் ஆத்துமாக்களை நான் தர முடியாது என்று நீங்கள் கண்டு கொண்டீர்கள் அல்லவா? ஆம் என்று சொல்லி ராத்திரி 12 மணிக்கு அவள் கோமோ ஸ்டேஜில் போய்விட்டாள். 7 மணிக்கு கோமோ ஸ்டேஜில் போய்விட்டாள். 12 மணி வரைக்கும் போராடும் போது அந்த சகோதரி, விசேஷமாக சகோதரி, அவளுக்கு ஆண்டவர் கேட்டிருக்கிறார், நீயும் உன் அண்ணனை போல விலைக்கிரயம் செலுத்த ஆயத்தமா என்று கேட்டிருக்கிறார். அவள் சொல்லியிருக்கிறார், இல்லை ஆண்டவரே, அது அகஸ்டின் ஜெபக்குமாரால முடியும், ஆனால் என்னால் முடியாது என்று சொல்லியிருக்கிறாள். அவளுக்கும் ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஃபைட். 12 மணியிலிருந்து 1 மணி வரை நடந்திருக்கிறது. ஒரு பெரிய உரையாடல் நடந்திருக்கிறது. ஆண்டவர் கேட்டிருக்கிறார், எத்தனை நேரம் வரைக்கும் போராடுவாய்? 1 மணி அளவிலே கணவனுடைய கையை பிடித்து அவர் அந்த பிள்ளையை மிகவும் நேசிப்பார். அவள் சொன்னாள், அப்பா நம்ம அம்மா பாப்பாவை ஆண்டவருக்கு கொடுத்துருவோம். ஆண்டவர் இதை விதையா கேட்கிறாருப்பா. இதை விதைச்சாதான் பீகார்ல ஒரு அசைவு உண்டாகுமாம், ஆத்துமாக்கள் கிடைப்பார்களாம், கல்லூரிகள் அசையுமாம் என்று சொல்லி 2 பேரும் பேசும்போது அவரும் அவளும் சேர்ந்து பிள்ளையின் மேலே கை வைத்து, ஆண்டவரே எங்கள் பிள்ளை இந்த பீகாருக்கு விதையாக வேண்டும் என்றால் இதோ. நடந்தது என்ன? அந்த ஒப்பு கொடுத்த நேரத்திலே அவளுடைய உயிர் பிரிந்தது. நான் ஜாம்ஷெட்பூர் என்கிற ஊரிலே ஒரு குருசைடிலே பேசிக்கொண்டிருந்தேன். 3வது நாள் கூட்டத்தை முடித்துவிட்டு அன்றைக்கு தான் பாபுலால் மராண்டி என்கிற ஒரு பிஜேபி தலைவருடைய மகன் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தான். அவளோடு கூட சேர்ந்த பலர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். அந்த பழியாகத்தான் நான் வர வேண்டும். ஆனால் இப்படி தியாகம் பண்ணினவர்களுக்கு என் உயிரையும் துச்சமாக மறுத்து ராத்திரியோட ராத்திரியாக அதே வழியாக நக்சலைட்டுகள் பஸ்ஸுகளையும் மற்றவர்களையும் கொளுத்தி குண்டு வைத்து தகர்த்தெறியும் அந்த நேரத்திலையும் நான் காலையிலே வந்து சேர்ந்து அவர்களை பார்த்து சொன்ன போது அவர்கள் சொன்னார்கள், அண்ணன் உங்களை மாதிரி நாங்களும் விதைக்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தார், நன்றி. சகோதரா சகோதரியே, ஒன்று சொல் கேள். மிஷனரி ஊழியத்தினுடைய மகிமையை பேசுவதற்கு நான் வரவில்லை என்றாலும் இட் காஸ்
மிஷனரி மிஷனரி பெரிய காரியத்தை அவன் செய்துதான் ஆக வேண்டும், தன்னை ஒப்பு கொடுத்து தான் ஆக வேண்டும்.